श्रीशैलेशजयापात्रं श्रीवत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमर्त्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्य अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेनेद् अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणं चरणं प्रपत्ते। ஈர் 20ஆம் சோழன், ஈர் 9ஆம் பாண்டி, ஓர் 13ஆம் மலைநாடு, ஓர் 2ஆம் சீர் நடுநாடு, ஆரோடு 2 தொண்டை, அவ்வடநாடு 6 கூற திருநாடு 1. இது நம்ம எதுக்காக இதை இப்படி சொல்கிறோம் கேட்டீங்கன்னா, இது அத்தனையுமே கூட்டினீங்கன்னா 108 வைணவ திவ்ய தேசங்கள். 108 வைணவ திவ்ய தேசத்தில் நம்ம இப்போ முதல்ல பார்த்துன்னு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரை பற்றி நிறைய சொல்லியிருக்க போது, எப்படி தாயாரை பற்றியே சொல்லியிருக்கோம். அப்படி ரங்கநாயகி பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் நம்பெருமாள் ரங்கநாயகி தாயாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அவளோட உற்சவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, உடையவர், பாஷ்யகாரர், ராமானுஜர், எத்திராசர், எப்படி பாருங்க, உடையவருக்கு எவ்வளோ விதமான பெயர்கள்லாம் இருக்குது பற்றியெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் உடையவரை பற்றி சொல்லணுன்னா, இருக்கிறதுலையே உடையவர் எப்படி பாருங்கோ, தான் உகந்த திருமேனி, தவமிருந்த திருமேனி, தான் முகத்தான் திருமேனி. இந்த 3 திருமேனிக்குமே ஒரு வைபவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துல 108 திவ்ய தேசத்தில் முதன்மையான திவ்ய தேசத்தில் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய உடையவர் பாஷ்யகாரர் எல்லா உற்சவத்தையும் பெருமாள் அனுபவிச்சுக்கிற மாதிரி உடையவரும் அந்த உற்சவத்தை அனுபவிச்சுக்கிறார். எப்படி உடையவர்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏன் அந்த இடத்துல தான் உகந்த திருமேனியாக சேவை சாதிக்கிறார். மற்ற 2 இடத்துலையும் தான் முகத்தான் திருமேனி, தவமிருந்த திருமேனியாக இருந்தாலும், இவர் தான் முகத்தான் திருமேனியாக இருக்கும்போது தவமிருந்த திருமேனியோட இப்போது நீங்கள் போய் உடையவர் சன்னதியில் பாருங்கோ, அந்த மூலவர் சேவையை போய் நீங்கள் பார்க்கணும். அந்த மூலவர் அப்படியே எப்படி ஒரு மனுஷா எப்படி உட்கார்ந்துருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த உடையவர் சேவை சாதிப்பாராம். கையில் கதையோட கோலோட அந்த பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி உடையவர். அந்த பெருமாளுக்கு எவ்வளவோ எண்ணிலடங்கா உற்சவங்கள் நடக்கிறது நான் சொல்லியிருக்கேன் நம்பெருமானுக்கு. அதே மாதிரி உடையவர் உற்சவம் சித்திரை திருவாதிரை. இந்த உடையவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய போது திருவாதிரை நட்சத்திரம் அவர் அவதரித்த திருநட்சத்திரம். அப்போது அந்த உடையவருக்கு 10 நாள் உற்சவங்கள் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் முதல் திவ்யதேசத்தில் நடக்கிற மாதிரியே ஸ்ரீபெரும்புத்தூர் அவதார ஸ்தலம்னு பேர். உடையவர் பாஷ்யகாரர் எம்பெருமானாருக்கு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி எத்திராஜர், ராமானுஜர். இப்போது நீங்கள் போய் பாருங்கோ, நம்ம உடையவர் சன்னதியில் போய் எப்படி பெருமாள் சேவிச்சுட்டு உடையவர் சேவிக்க வரோமோ அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூரில் உடையவர் சன்னதியில் போய் பாருங்கோ, அவருடைய திருமேனி அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். திருமுக மண்டலம் அதே மாதிரி உடையவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வடிவில் முதுகு அமைஞ்சிருக்கும். அவர் ஆதிசேஷர் தான் ஆக்சுவலாக உடையவர். அப்படிப்பட்ட ஒரு சேஷத்தில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதியில் 10 நாள் உற்சவம் சித்திரை உற்சவம். இந்த உடையவருக்கு நெகம் வளர்றது. இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கோ, உடையவர் சன்னதி, பெருமாள் சன்னதி சேவிச்சுட்டு, தாயார் சன்னதி சேவிச்சுட்டு, தன்வந்திரி சன்னதி சேவிச்சுட்டு அப்படியே பிராகாரத்து வழியாக வந்தேன்னா உள்ளாண்டால் சேவித்து வெளியாண்டால் வர வழியில் உடையவர் சன்னதி இடது பக்கமும் வலதுக்கு பக்கம் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இருக்கும். அந்த இடதுக்கு பக்கம் இருக்க உடையவர் சன்னதியில் நீங்கள் உள்ளே போய் சேவிக்க பாருங்கோ, அப்படியே அந்த உடையவர் அவ்வளோ அழகாக சேவை சாதிப்பார். எப்படி பாருங்கோ, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்,
திருக்களவும் முன்னாலே கண்டேன், புரி சங்கத்தை கண்டேன். அந்த புரி சங்கம் எப்படி பார்த்தசாரதி பெருமாள் அவசரமாக தேரோட்டியாக இருக்கும்போது வலது கையால் எடுத்து சங்க ஊதுனாரோ, அந்த மாதிரி இந்த உடையவர் அவ்வளோ அழகான ஒரு சேவையோட சங்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மாதிரி அந்த உடையவர் அவ்வளோ அழகாக சேவை சாதிப்பார். அந்த நகமும் இன்னமும் அவருக்கு வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் கிட்ட போய் அர்ச்சகர் கற்பூர ஆரத்தி பண்ணும்போது பாருங்கோ, அவரே சொல்லுவார், அவருடைய கையிலையும் கால்லையும் நகம் வளர்ந்துட்டே இருக்கான். எவ்வளோ வருஷத்துக்குன்னு சொல்லக்கூடாது, பழைய தலைமுறை. ஸ்ரீரங்கமே பெரிய திவ்யதேசம், முதல் திவ்யதேசம். அப்படிப்பட்ட ஒரு திவ்யதேசத்தில் இந்த உடையவருடைய அனுபவித்து பார்க்கும்போது 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த உடையவர் அங்கே சேவை சாதிச்சுட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தின் மகிழ்மை. நம்ம போய் பெருமாள் சேவிக்கிறோம், தாயார் சேவிக்கிறோம் மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த உடையவரை சேவிக்கிறதுனால என்ன ஒரு பிரதிபலன்கள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு படிப்புக்கு எப்படி அயக்ரீவர் முக்கியமோ எழுத்துக்கு உடையவர் முக்கியம். ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியவர் அயக்ரீவர். உடையவர் எழுத்து ஆ அப்படின்ற ஒரு எழுத்தை எழுத வைக்கிறார் இல்லையா, உடையவரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்தில் திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த உடையவரை போய் சேவிச்சாலே அந்த எழுத்தை அந்த இடத்துல உட்காந்து எழுதணுமா. இப்போது நீங்கள் போய் பாருங்கள், ஸ்ரீரங்கத்தில் குழந்தைகளை கூட்டின்னு போனால் அந்த இடத்துல உட்கார வச்சு ஆன்ற ஒரு எழுத்தை எழுத வைப்பா. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தின் மகிழ்மை.